தம்பி வந்து சுயமா சிந்திக்கக்கூடியவர், அவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சங்கீதா அவர்கள் வந்து ரொம்ப அமைதியான ஒரு அழகான குடும்ப தலைவி. அவ வந்து கணவனை அது ரொம்ப அமைதியான பொண்ணு. கொஞ்சம் பேசுறதுக்கே அந்த பிள்ளை யோசிக்கும். அது வந்து ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான் கொஞ்சம் பேசுறவங்க. அவருடைய மகன் என்ன விருப்பப்படுறாரோ அதை செய்யக்கூடியவங்க. இந்த படிப்பு படிக்கிறியா, அந்த படிப்பு நீ எடுத்துக்கோ. அந்த திருமணம் வந்து அவங்க பெரியவங்க பார்த்து முடிவு பண்ண திருமணம் தான். இவரே நான் போய் இந்த பெண்ணை தான். கீர்த்தி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான அவங்களோட நடித்த ஒரு பொண்ணு. அவளுக்கு திருமணம் தள்ளி நடக்குது. அதனால யாரும் ஒருத்தங்க ஒரு விமானம் ஏற்பாடு பண்ணாலும் வணக்கம். வாவ் தமிழா நண்பர்களே, திருமதி ஏஎல்எஸ் ஜெயந்தி கண்ணப்பன் அவர்களை அவரது கோபாலபுரம் இல்லத்தில் சந்திக்கிறோம். ஜெயந்தி அவர்கள் கண்ணதாசனின் அண்ணன் ஏஎல் சீனிவாசன் அவர்களின் மருமகள். வாருங்கள், அவரிடம் பல விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். முதல்ல வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இப்போ விஜய் பரபரப்பாக அரசியலுக்கு வந்துட்டு இருக்காரு. விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது, வர வேண்டாம் அப்படின்னு அவங்க குடும்பத்தில் விரும்பலை அப்படி சொல்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தேவையில்லை அவர் அரசியலுக்கு, அவருக்கு அதெல்லாம் கிடையாது. என்ன அவர் என்ன சிறு பிள்ளையா, அவர் என்ன உலகம் தெரியாத பிள்ளையா? அவர் வந்து எந்த காலத்தில் அவர் கதாநாயகனாக நடிக்க வந்தார், எவ்வளோ காலங்கள் இந்த திரைப்பட உலகத்தில் அவர் பயணிச்சிருக்காரு, எவ்வளோ விஷயங்கள் அவர் பார்த்துருப்பாரு. நீங்கள் நினைக்கிறீங்க சினிமா ஷூட்டிங் அதுன்னு இல்லை, அதில் அவங்க எவ்வளோ கற்றுக்குறாங்க. அது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி. ஒரு திரைப்படத்தில் நடித்து முழுமை பெற்று கொடுக்கறதுன்றது, அதில் கதை, அப்புறம் பெஸ்ட் டைரக்டர்ஸோடு இருப்பாங்க. ஒரு எவ்வளோ பெரிய டீம் அது, ஒரு ஆர்மி மாதிரி இந்த படம். அத்தனை அவர் பயணித்து வந்தவர். அப்புறம் ஒரே இடத்துல ஒன்றும் உட்காரல. அவர் வந்து எல்லா இடத்தையும், தமிழ்நாடுல தம்பி விஜய் அவர்கள் போகாத இடமே ஊரே கிராமமே கிடையாதுன்னு சொல்லலாம். அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு. நம்ம நல்ல விஷயங்கள்ல சொன்னா மக்களுக்கு போய் ரீச் ஆகும். நான் சொன்னா அது என்னன்னா, உங்களுக்கு ஆந்திராலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி மற்றவங்க யாரும் சொல்றதோட சினிமாக்காரங்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மாநிலத்திலையும் சினிமாக்காரர்கள் அவங்க ஆதிக்கம் இருந்திருக்கு. ஏன் முதலமைச்சராக ஆகியிருக்காங்க. அங்கே ஆந்திராவில் என்டிஆர் ஆகியிருக்காரு. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அண்ணா கூட அவர்கள் முதல்ல அவர் நாடகம், அப்புறம் சினிமா, அப்புறம் அரசியல். அதே போல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் ஆகட்டும், அப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகட்டும், எல்லாருமே இந்த சினிமா தாக்கம் ரொம்ப உண்டு. நம்ம இந்த ஆந்திரா மாநிலம் தமிழ்நாடு 2த்துலேயும் அதே போல். அதனால் தம்பி வந்து சுயமாக சிந்திக்கக்கூடியவர், அவ்வளவு ஏர்ன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அவருடைய தாட்டில், அவரோட விஷயத்தில் இன்டர்ஃபியர் ஓரளவுக்கு தான் ஒரு குடும்பம் வந்து இன்டர்ஃபியர் ஆக முடியும். எல்லா குடும்பமும் அப்படி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்னிங் மெம்பர் யார்? இந்த மெயின் பர்சன், ஒரு மேல் மெம்பர். அப்போ வந்து அவங்க முடிவெடுப்பாங்கல்ல, இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு. அதனால வந்து யாரும் நீங்கள் போகாதீங்க அப்படி செய்யாதீங்க. அது பிடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சங்கீதா அவர்கள் வந்து ரொம்ப அமைதியான ஒரு அழகான குடும்ப தலைவி. அவள் வந்து கணவனை அவள் பேணி காத்ததும் எங்களுக்கு தெரியும். அழகான ஒரு பெண், ஆண் குழந்தைகள் ரொம்ப அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருக்கிற. அவளால் எந்த தொந்தரவும் யாருக்கும் அந்த குடும்பத்துக்கு கிடையாது. மாமனார் ஆகட்டும், மாமியார் ஆகட்டும், அவர் ஒத்த பிள்ளை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கணவர் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும். அதனால அதெல்லாம் கிடையாது. அவள் என்றைக்குமே எந்த விஷயம், இந்த படத்தில் நடிங்க, இந்த ஹீரோயினோட நடிங்க, இந்த டைரக்டர்கிட்ட நடிங்கன்னெல்லாம் சங்கீதா வந்து இன்டர்ஃபியரே ஆனது கிடையாது. அவங்க கதையெல்லாம் கேட்டு ஒத்துப்பாங்க, அந்த மாதிரி உண்டா? அதெல்லாம் சில மனைவிகள் கதை கேட்பாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க இன்டர்ஃபியரே ஆக மாட்டாங்க. அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச சங்கீதா, ஏன்னா வந்து
ஷோபா அவர்கள் என்னுடைய நல்ல தோழி அவர்கள். அந்த எங்களுக்கு எங்கள் சினிமா இதில் எங்களுக்கு எவ்வளவோ நாட்களாக நான் என்னுடைய கணவர் ஏஎல்எஸ் கண்ணப்பன் இருக்கும்போது எஸ் ஏ சந்திரசேகர் சோபா வந்து உங்க வீட்டுக்குலாம் வருவாங்க இல்லையா? ஏன் அவங்க வந்து எங்கள் வீட்டு நவராத்திரியில் கண்டிப்பாக ஒரு பாட்டு பாடிட்டு போவாங்க. அதுக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருப்பாங்க. சமீப காலம் வரை வந்திருக்காங்க. அவங்களும் வந்திருக்காங்க. அவங்க போன வருஷம் வந்திருக்காங்க. வந்தாங்களா? இல்லையா, அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இல்லைன்னா வந்திருக்காங்க. சோபாவை சொல்றீங்க? இல்லை, சங்கீதாவே நான் சொல்கிறேன். அதெல்லாம் ரொம்ப அவங்க தொடர்ந்து வந்திருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப விருப்பப்படுவாங்க. சங்கீதா பாட்டு பாடுவாங்க? இல்லை இல்லை, அவங்கெல்லாம் பாட மாட்டாங்க. அது என்னன்னா, அது ரொம்ப அமைதியான பொண்ணு. கொஞ்சம் பேசுறதுக்கே அந்த பிள்ளை யோசிக்கும். அது வந்து ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான் கொஞ்சம் பேசுகிறவங்க. அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நல்லா ரொம்ப அட்மையர் பண்ணுற பர்சனாலிட்டி சங்கீதா. அதாவது ஒரு புகழ்பெற்ற ஒரு கதாநாயகனின், ஒரு நடிகரின் மனைவி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அந்த குழந்தை கல்யாண நாள்லேருந்து நாங்கள் பார்க்குறோம். அப்படி தான் இருந்தா. ஒரு மெஜஸ்டிக்காக அவ பேசுறது, அவனை மற்றவங்க கிட்ட மரியாதை கொடுக்கறது, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கு எல்லாமே. நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன் மேடம். அதாவது ஷோபா இருக்காங்கல்ல, ஷோபாவுடைய பிரதர் எஸ்என் சுரேந்தர் இருக்கார்ல. ஆமாம், சுரேந்தரோடைய மகள் இருக்காங்க பாருங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். துபாய் இல்லையா? அந்த பெண்ணு தான் ரொம்ப வருஷம், கிட்டத்தட்ட 13 14, அந்த பொண்ணுக்கு 17 வயசு வரலும் அந்த பெண்ணு தான் வந்து விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறதா பிளான் அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துதான். அதாவது ஷோபாவே அவங்கள மருமகளேன்னு தான் கூடுவாங்களாம். அந்த மாதிரி வந்து அவங்க பழகியிருக்காங்க, அப்படி தான் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு அப்படி ஒரு ஆசையை காமிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னமோ மாறி போச்சு. அப்படிலாம் அது உறவு முறையில் மருமகளேன்னு சொல்லுவோம் நம்ம. அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அப்படியெல்லாம் சொல்கிறது. அதாவது நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச ஷோபா அவர்கள் எப்படி என்றால், அவருடைய மகன் என்ன விருப்பப்படுறாரோ அதை செய்யக்கூடியவங்க. இந்த படிப்பு படிக்கிறியா, அந்த படிப்பு நீ எடுத்துக்கோ. இப்போ லாயலா காலேஜில் தான் விஜய் அவர்கள் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அதனால வந்துட்டு அவங்க எதுலேயும் நீ இவங்கள தான் கட்டிக்கணும், நீ இந்த பொண்ணை தான் பார்க்கணும், அந்த மாதிரி ஃபோர்ஸு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ரொம்ப அருமையான கூட்டு குடும்பம், எனக்கு அது நல்லா தெரியும். சுரேந்தர் அவர்களும் ஷோபா அவர்களும் வந்து ஒன்றாவே வளர்ந்தவங்க. அந்த காலத்துலலாம் அவங்க ஃபேமிலியே பாட்டு சிங்கர்ஸ். அவங்க எவ்வளவு குழந்தை பாடகர்களாக சுரேந்தர் அவர்களும் ஷோபா அவர்களும் சினிமாலே எவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க தெரியுமா? ஒன்றாவே பாட்டு கற்றுக்கிட்டு ரொம்ப பாசம். சுரேந்தருக்கு தன்னுடைய அக்கா ஷோபா மேல ரொம்ப பாசம். அதே போல ஷோபா அவர்களுக்கும் சுரேந்தர் மேல பாசம். ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்படியெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கூட சுரேந்தர் மகள் துபாயில் திருமணமாகி செட்டில் ஆகியிருக்காங்க. அவங்க வீட்டில் தான் ஷோபா போய் தங்கி இருந்தாங்க, எனக்கு தெரியும். அப்படியா? அதனால அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. சங்கீதா வந்து இங்கே இருக்காங்களா, லண்டன்ல தான் இருக்காங்களா? இல்லை, வெளியூரில் இருக்காங்க. குழந்தை படிப்புக்காக இருக்காங்க, வருவாங்க. அதெல்லாம் இப்போ இங்கே கனடா யூஎஸ்ஏல போகிறது, லண்டன் போகிறது வர்றதெல்லாம் போக்குவரத்து உங்களுக்கு எவ்வளவு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்காங்களே, அவங்க மாமனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, கணவன் இருக்காரு. அவரோட ப்ரோக்ரஸை பார்க்கணும், எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சங்கீதாவுடைய இதுவே வந்து சம்பந்தமே எஸ்ஏசி தான் முடிவு பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்த்து வச்ச பெண் தான் அவங்க. பெரியவங்க பார்த்து திருமணம் பண்ணது. ஒரு ஸ்ரீலங்கன் தமிழுடைய பொண்ணு, ஏதோ சங்கீதா சொர்ணலிங்கம்னு போட்டிருக்காங்க, ஸ்ரீலங்கன் தமிழ் அப்பா. அதுவே வந்து எஸ்ஏசியோட சாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இல்லை, அந்த திருமணம் வந்து அவங்க பெரியவங்க பார்த்து முடிவு பண்ண திருமணம் தான். இவரே நான் போய் இந்த பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா அவ்வளோ டிசிப்ளின்டு சன். அவர் குழந்தை அது படிப்பு நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தார், நல்லா படித்தார். அதுக்கப்புறம் லாயலா கல்லூரியில். அப்புறம் அவங்க கலை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஷோபாவாகட்டும் சந்திரசேகர் ஆகட்டும், ரெண்டு பேருமே கலை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து சந்திரசேகர் சார் அதுக்கப்புறம் அவர் எப்படி டைரக்டர் ஆகி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஹிட்ஸ் கொடுத்தாரு. அப்புறம் தன்னுடைய ஒரே மகனை கலைத்துறையில் தான் நுழைக்க வேண்டும் என்று அவரே முதல்ல சொந்த படம் எடுத்தார். சமீப காலத்தில் ஏன் சங்கீதா விஜய் பற்றிலாம் இந்த தகவல் நிறைய வருது. இப்போ அவங்க சேர்ந்து இல்லை, இந்த அரசியல் முடிவு, இன்னும் பல விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு, ரெண்டு பிரிஞ்சே இருக்காங்க.
வெளியில தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அதெல்லாம் வந்து குழந்தைகள் பெருசாகுது, அந்த குழந்தைகளை பார்க்கணும். அதாவது நிறைய தம்பதிகளை நம்ம பார்த்துருக்கோம். அது மாதிரி அந்த பிரிஞ்சு போகிற தம்பதிகள் எல்லாம் இவங்கெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ வாழ்க்கை பயணத்தில் அவங்க எவ்வளோ வருடங்கள் சேர்ந்து இருந்து அழகாக 2 குழந்தைகள் இருக்கிறது. அதனால அதெல்லாம் கிடையாது. எந்த காலகட்டத்திலையும் தம்பி விஜய் அவர்களும் அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர் இல்லை. அதாவது நம்ம அப்படி குழந்தைகளையும் மனைவியும் நம்ம அப்படி தள்ளி வைக்கணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த சார்ட் ஆஃப் பர்சன் அவர் கிடையாது. இந்த செய்தியெல்லாம் எப்படி வருது? நிறைய ஃபேமிலியில் நம்ம பார்க்குறோமே. குழந்தை இப்போது எனக்கு தெரிஞ்சு வாணிஸ்ரீ அக்கா இருந்தாங்க. அவங்க பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஷீ இஸ் அ பிரெயின் சர்ஜன். அது வந்து பிரெயின்லேயே அப்போ அக்கா என்ன பண்ணாங்க, இங்கே தான் அவங்க வீடு பாம்குரோம்பு வீட்டுக்கு எதிர்த்தாப்பில். அப்போ அவள் வந்து கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தா அனு. இவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க மகன் கணவன் 2 பேரும் இங்கே தான் இருந்தாங்க. 3-4 வருஷம் ஊட்டியில் அவளுக்கு போஸ்டிங் போடும்போது இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயத்துக்காக இருப்பாங்க. ஏன்னா தவறான நியூஸ் அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் கிடையாது. அப்படியே சும்மா நம்ம ஏதோ கொஞ்சம் வாழ்ந்தோம் பிரிஞ்சோம் போனோம். 2 பேரும் படித்தவர்கள், உலகை பார்த்தவர்கள், எல்லாமே தெரிஞ்சவர்கள், அறிந்தவர்கள். அதனால வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து சங்கீதா தொடர்பில் இருக்காங்களா? இல்லை, நான் இப்போ சமீபத்தில் நான் பார்க்கல. சமீபத்தில் எங்கள் வீட்டு திருமணத்திற்கு கலந்துக்கிட்டாங்க. என்னோட மகன் திருமணத்திற்கு அவங்க முதலே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தம்பி விஜய் வந்தார். முதல்ல சீக்கிரமாக வந்தாங்க. பிகாஸ் நல்லா பழகணும். என்னோட பெண் குழந்தைகளோட எல்லாம் நல்ல நட்பு பாராட்டி பழகிறவங்க. என்னுடைய மகன் சாத்தப்பன் இங்கே ராணிமயம்மையில் நடக்கும் பொழுது. ஸோ அதனால் அவங்க முதல்ல வந்தாங்க, வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் தம்பி விஜய் வரும்பொழுது 2 பேரும் சேர்ந்து தான் வந்து அவங்களுக்கு வந்து பரிசளித்து வாழ்த்திட்டு போனாங்க. அதனால் வந்துட்டு அப்படியெல்லாம் சின்ன வயசுலேருந்து உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி கிடையாது. குழந்தையிலேருந்து அவங்க 2 பேரையும் எங்களுக்கு நல்லா தெரியும். ஷோபா அண்ட் சந்திரசேகர் தெரியும். பட் என்னுடைய மூத்த மருமகன் முகில் அவர்கள் அவங்களுடைய நண்பர். அவர் அவங்கெல்லாம் ஒன்றா காலேஜில் படித்தவங்க. ஸோ என்னுடைய முகிலுக்கும் லாவண்யாவுக்கும் 98 திருமணத்தில் அவர் கூட இருந்தார். அப்படி தான் எனக்கு அவரை நம்ம ஷோபா சந்திரசேகரின் மகன் அப்போ தான் எனக்கு தெரியும். என்னுடைய மகளின் அந்த நிச்சயதார்த்த விழாவிலேருந்து கலந்துக்கிட்டார். ஷோபாவுக்கு வந்து தன் மகன் அரசியலுக்கு வரதை விரும்புகிறாங்களா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அவங்களாம் ஒரு சமூக சிந்தனை உடையவர்கள். ஷோபாவாகட்டும் சந்திரசேகர் ஆகட்டும், ஏன் வந்து மக்களுக்கு நாட்டுக்கு நல்லது செய்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லையே, செய்யட்டுமே. அந்த தம்பி வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல் படங்கள் கொடுத்து மிக பிரபலமான நடிகர். அவர் சொன்னால் கேட்குறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது ஏன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு அந்த பெற்றோர்கள் நினைக்கிறதில்ல. அப்படி அவங்க ஐயோ வேண்டான்னு சொல்கிறதில்ல. அவர் சொன்னால் கேட்குறாங்க, நாட்டுக்கு நல்லது செய்யட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும்னு அந்த சிந்தனை உடையவர்கள். அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் அந்த வீட்டில் எல்லாம் எந்த எதிர்ப்பும் கிடையாது. இல்லை, கிடையாது. சங்கீதா கடைசியாக எப்போ மெட்ராஸ் வந்தாங்க தெரியுமா? இப்போ வந்துருந்தாங்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னால் இங்கே இருந்தாங்களே. ஏன் நம்ம கலைஞர் அவங்க செல்வியம்மா கடமை செல்வம் அதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட் விசிட்டிங் இதெல்லாம். ஏன்னா அவங்களுக்கும் இங்கே நிறைய விஷயங்கள் சென்னையில் நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே டக்குன்னு கட் பண்ணிட்டு போகிறாப்புலாம் முடியாது. சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு விஜய் வந்து த்ரிஷாவோட தனி ஃப்ளைட்டில் போனார் அப்படின்னு தான் ஒரு செய்தி வருது. அதை நீங்கள் படிச்சிங்களா, கவனிச்சிங்களா? இதெல்லாம் ஒரு செய்தியே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் ஒரே ஃபீல்டில் ஒரே ட்ரேடில் இருக்காங்க. இவங்களுக்கு ஷெட்யூல் எப்படியோ, அவங்களும் பிஸியான நடிகை. ஆந்திராவில் கூப்பிடுறாங்க, நடிக்க போகிறாங்க, இங்கே போகிறாங்க, அங்கே போகிறாங்க. சோஷியல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த நேரத்தில் அவளும் சக நடிகை.
அவளும் நம்ம மேனகாவோட பொண்ணு கீர்த்தி. அப்போ வந்து அவளும் இந்த பக்கம் எங்கேயாவது கல்யாணம் வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்களாம் கூட நினச்சிட்டு இருந்தோம், ரொம்ப ஆசையாக இருந்தோம், கேரளாலேயோ தமிழ்நாட்டிலையோ இருந்தால் பிரச்சனை இல்லை, இது கோவாவில் திருமணம், இதெல்லாம் ஒன்றா இருக்காங்க. சரி, இப்போ நீங்களாம் இருக்கீங்க பத்திரிக்கை எது சொல்லும்போது நான் காரில் போகிறேன் வரியா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல, அது ஒரு விமானம் தனியாக கிடைச்சி வாங்கன்னு. கண்டிப்பாக அந்த ட்ரேடில் ஒன்றா இருக்கிறவங்க ஒன்றா போகிறதுல தப்பு கிடையாது. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் தப்பாக வந்து பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளவோ காலங்களாக ஒன்றா நடிக்கிறவங்க. கீர்த்தி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரபலமான அவங்களோட நடித்த ஒரு பொண்ணு. அவளுக்கு திருமணம் தள்ளி நடக்குது. அதனால் யாரும் ஒருத்தங்க ஒரு விமானம் ஏற்பாடு பண்ணாலும் ஒரு ட்ரெயினோ ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ சேர்ந்து போகிறதில்ல. நான் அப்படி தான் நான் நினச்சிக்கிறேன். இதுக்குள்ளே இதெல்லாம் வச்சு பேசுகிறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு வயதுன்னு ஒன்று இருக்குது. எல்லாம் உலகம் தெரிஞ்சவங்க. அதனால் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணுற அளவுக்கு அப்படியெல்லாம் அப்படி உள்ள எண்ணம் உள்ள கிடையாது. எதை செஞ்சாலும் யோசித்து சரியாக பண்ணுறவங்க தான். பல விஷயங்களை என்னோட ஷேர் பண்ணீங்க. மிக்க நன்றி. நம்ம மறுபடியும் சந்திப்போம். கண்டிப்பாக. எல்லாம் நீங்கள் பழைய விஷயங்களை எங்கள் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் நம்ம குடும்பத்துக்கு நெருக்கமானவங்களை பற்றி கேட்டீங்க. சரி, நம்ம ரசிகர்களும் விரும்புகிறாங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.